ஜெனிஃபர், மேடையில இருந்து கீழே இறங்கி வான்னு எத்தனை வாட்டி சொல்றது? உனக்கு காது கேக்குதா இல்ல கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? மரியாதையே கீழே இறங்கி வா. இவன் கூட வாழணும்னு நீ நினைக்காத, அது நடக்காது. இதுக்கு மேல இவனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்ன அந்த பாலுங்கணத்துல தள்ளிவிட எனக்கு ஒரு நாளும் என்ன இல்ல. தயவு செஞ்சு இறங்கி கீழே வான்னு சொன்னேன். மரியாதையா கூப்பிடும் போது கீழே வா ஜெனிஃபர். இப்ப நீ கரெக்டா பேசியிருக்க. சி, இந்த மாதிரி பொறுக்கி எல்லாம் பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கு. எப்படிதான் இவ போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட விழுந்தாலோ தெரியல. பொறுக்கி லோ கிளாஸ். இங்க பாருமா, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, தவடா பிஞ்சிரும். ஆமா, நானும் பொம்பளையாச்சே பொறுமையா இருப்பேன் பாத்துக்கிட்டு இருக்கேன். எத்திக்கிட்டு வந்தேன், மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இல்ல, நான் என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஜெனிஃபர், மரியாதையை கீழே இறங்கி வான்னு சொன்ன மேடையை விட்டு. உன் பக்கத்திலேயே அந்த பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு கிட்ட இவன் எந்த மாதிரி நடந்துகிட்டான்னு எல்லா விவரமும் இப்பதான் ஒருத்தவங்க சொல்லிட்டு போறாங்க. அதுவும் இல்லாம அவ கூடயே இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கானா, அப்ப இவனுக்கும் அவளுக்கும் இருக்குன்னு தானே அர்த்தம். டேய் ரகு, பொறுமையா இரு, கல்யாண வீடு. என்ன ரேஷ்மா பொறுமையா இரு? அவன் என் பொண்டாட்டிய தப்பா பேசிக்கிட்டு இருக்கான், பொறுமையா இருடா. அவன் பல்லுகெல்லாம் இன்னைக்கு அடிச்சு உடைக்கல. என் பேர் ரகு இல்ல. ஆமா ரகு, அவன் பல்லெல்லாம் இன்னைக்கு அடிச்சு உடைச்சு அவன் வாயில இருந்து ரத்தத்தை வர வைக்கலனா இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஆம்பளையே இல்ல. வா ரகு. கொஞ்ச நேரம் 2 பேரும் பொறுமையா இருக்கீங்களா? இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு நீங்க வரவா? அமைதியா இருங்க, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். ரேஷ்மா, அவன் பேசுறது என் பொண்டாட்டிய பத்தி இல்லன்னு இப்ப யாரும் சொல்லல, பேசிக்கிட்டு தானே இருக்கோம். அமைதியா இரு ரகு, கொஞ்ச நேரம். பிரச்சனையை நீயே பெரிசாக்காத. ஏய், அமைதியா இரு ரகு. இங்க பாருங்க, நாக்கு மேல பல்லு போட்டு பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவ என் மருமவளை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் கேட்டுக்கிட்டு. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்கம்மா, நாங்க ஒண்ணும் இல்லாத பொல்லாததெல்லாம் ஒன்னும் சொல்லி இல்லையே, உள்ளதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்பதானே தெரியுது. அப்படி இல்லைன்னா 2 பேர் வாயை திறன்னு சொல்லி இருக்கணும்ல. அந்த பிள்ளை ஏன் அழுதுகிட்டே இருக்கு? அனு, இல்லடி அனு. விடு ரகு, அவளுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. இரு, இந்த பிரச்சனையை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட போயிட்டு பேசிக்கலாம். விடு, அவ ரூமுக்கு தானே போறா, போகட்டும், விடு. இவன இப்பதான் தெரியுதே அந்த பிள்ளை மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இவன் அந்த பிள்ளை கிட்ட தப்பா நடந்துக்கிறது உண்மைதான் சொல்லி இப்பதான் புரியுது. அதனாலதான் அந்த பிள்ளை இங்க இருக்க முடியாம இங்க இருந்து ஓடுது. இப்பயாச்சும் உன் பொண்ணை கூப்பிடியா? வராளா பாரு, அந்த ஸ்டேஜ் மேலேயே நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காளே தவிர வந்து தொலைய மாட்டேங்கிறா சனிய. இங்க பாரு ஜெனிஃபர், மரியாதையே கீழே இறங்கி வானே. உன்ன யோ, என்ன மீறி உள்ள போயிருவியா நீ? ஸ்டேஜ் மேல ஏறிடுவியா நீ? உன்னை ஓங்கி ஒரு அடி அடிச்சான்னு வச்சுக்கோ, மண்டை உடஞ்சு கீழே கிடப்ப. என்னடா மிரட்டுறியா? பொறுக்கி நாயே, போலீஸுக்கு போன் பண்ற முதல்ல. ஓ, போலீஸுக்கா? போன் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. ஆதி, நீ போன் பண்ணி நம்ம கனகாக்காவுக்கு போன் பண்ணி வர சொல்ல அவங்கள கொஞ்சம். கனகாவா? ஏன் கனகானோடனே உனக்கு பயமா இருக்கோ? அவங்க வந்து அவங்க ஸ்டைல்ல விசாரிச்சாதான் உனக்கு உண்மை எல்லாம் புரிய வரும், தெரிய வரும். இது வரைக்கும் நீ பேசிக்கிட்டு இருக்கல்ல, உன் வாய்க்கு ஒரு பேண்டேஜ் போட வேண்டாமா? அதுக்கு சரியான ஆளு கனகாக்கா தான். போலீஸுக்கு போன் பண்ணு ரகுனி. கரெக்ட், போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். நீ எவனுக்கு வேணா போன் பண்ணி, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. இங்க இருந்து நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன். எவன் தடுக்க முடியுதோ தடுங்க, பாத்துக்கலாம். ஜெனிஃபர், வா ஜெனிஃபர், வான்னு சொன்னேன். இங்க பாருங்க, நான் உங்க கூட வரமாட்டேன். எனக்கு உங்ககிட்ட வரக்க விருப்பம் இல்ல. நீங்க மட்டும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்களே, என்னை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதையாச்சும் கேட்டீங்களா? சித்தின்னு வந்தா அவ நான் தான் பொண்ணை எப்படி பாத்துப்பான்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தீங்களா? எதை பத்தியும் நினைக்கல. இப்ப வந்து பொண்ணுங்கிறீங்க. ஜெனிஃபர், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் பண்ண தப்ப நியாயப்படுத்த ஒரு நாள் விரும்பவும் இல்ல. அதுக்காண்டி நீயா போயிட்டு ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்து உன் லைஃப் அழிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஜெனிஃபர். என் லைஃபை தேர்ந்தெடுத்துக்க எனக்கு தெரியும். தேவையில்லாம வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாம உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்துட்டு போங்க. இந்த கல்யாணத்துல வந்து அப்பாவா நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் பிரச்சனை பண்ணுவீங்க நான் ஒரு நாளும் நினைக்கவே இல்லை. எனக்கு கார்த்தி மட்டும் தான் வேணும். கார்த்தி மட்டும் தான் எனக்கு வேணும். நீ சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்க மாட்டேன். உன்னை வாடி வீட்டுக்கு போவோம். விட்டுங்க, கொஞ்சம் விட்டுங்கப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை தட்டி விடுவ? முதல்ல நீங்க யார் எனக்கு? இத கேக்குறேன். இன்னைக்கு வந்து என் வாழ்க்கையில அக்கறைப்படுறீங்க. இத்தனை வருஷம் படாத அக்கறையை இப்ப படுறீங்க நீங்க. மரியாதையை இங்க இருந்து போயிருங்க சொல்லிட்டேன். எனக்கு கார்த்தி மட்டும் தான் வேணும். நான் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடா ஹீரோ மாதிரி நடுவுல வந்து நின்னுட்டா அவளை காப்பாத்திடலாம் நினைக்கியோ? அவ என் பொண்ணு. இங்க இருந்து கூட்டிட்டு போற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. மரியாதையா தள்ளிவான்னு சொல்லிட்டேன். அவ என் பொண்டாட்டி.
என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போற உரிமை எவனுக்கும் இல்ல. ஏன் அவன் அப்பனுக்கே இல்ல. டேய், மரியாதையா தள்ளி வந்துரு, இல்லைன்னா தேவையில்லாததெல்லாம் இங்க நடக்கும்னு சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் பண்ணுவ, அதை பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அதையே தான் நானும் சொல்றேன். ஜெனிஃபரோட அப்பான்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நானும் பொறுமையா இருக்கேன். ரொம்ப நேரம் ஆகாது கை நீட்டுறதுக்கு. மரியாதை இங்க இருந்து போயிருங்க. அவ தான் சொல்றால நீங்க தேவையில்லைன்னு. அப்புறம் என்ன? அவ ஏன் பொண்ணுடா. என்னது உங்க பொண்ணா? சீ, வாயை மூடுங்க. உங்களை ஒரு மரியாதைக்காண்டி தான் நான் கூப்பிட்டேனே தவிர அப்பான்ற ஸ்தானத்துல கூட நான் உங்களை இது வரைக்கும் நான் வச்சு பார்த்தது இல்ல. இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என் அம்மா தான் இல்லன்னு. இப்பதான் தெரியுது அப்பாவும் இருந்தும் இல்லாததுக்கு சமந்தான். என்ன ஜெனிஃபர் இப்பெல்லாம் பேசுற? நான் உன் அப்பாமா? வாயை மூடுங்க. தயவு செஞ்சு இன்னொரு வார்த்தை அந்த மாதிரி சொல்லாதீங்க. அப்பானா என்னன்னு தெரியுமா? அப்பாக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தான் பொண்ணு ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் அப்பா. ஆனா நீங்க ஒரு நாள் அப்படி நினைச்சதே இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்டாட்டி, உங்களுடைய 2வது பொண்டாட்டி என்ன சொன்னாலும் தெய்வ வாக்கு. அது மட்டும் தான் உங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எதை பத்தியும் கவலைப்படாம, அவங்க என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் ஒரு நாளும் கேட்காம இன்னும் எவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் அதெல்லாம் நீ கேட்டியா? அதெல்லாம் நீ கேட்டியா? அப்பான்னு சொல்ற? ஜெனிஃபர், ஜெனிஃபர், இன்னொரு வாட்டி என் பேரை உங்க வாயால கூட கூப்பிடாதீங்க. என் பேரை உங்க வாயால கேட்கும் போது எனக்கு அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு. அவங்க சொன்னதுக்காண்டி இங்க வந்து சண்டை போடுறீங்களே, கொஞ்ச நேரம் பொறுமையா, நான் பொண்ணு கல்யாணம் தானே நடக்குது, என்ன வார்த்தை பேசுறோம் என்ன பேசக்கூடாதுன்னு கொஞ்சமாச்சு நினைச்சீங்களா? அதெல்லாம் இல்ல. அவங்க கீ கொடுத்தா இங்க வந்து ஆடுவீங்க அதானே? அப்படி இல்ல ஜெனிஃபர், சொல்றத கேளு கொஞ்சம். போதும், நிறுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்க பொண்ணுலாம் இல்ல, ஏதோ அடிமை மாதிரி நடத்துனீங்க. ஆனா கார்த்தி அப்படி இல்ல. என்னை எவ்வளவு நல்லா பாத்துப்பான் தெரியுமா? எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் தான் பண்ணுவான். அவன் என்ன பண்றதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணுவான். நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னா கேட்க கூட மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன வற்புறுத்துவீங்க செய்ய சொல்லி. அப்படி இல்ல ஜெனிஃபர், எல்லாம் நல்லது கண்டிதான். எது நல்லது இல்ல எது நல்லதுன்னு கேக்குறேன். பணத்துக்காண்டி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணீங்களே, அதுவா என் நல்லது? அவனை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க உங்க 2வது பொண்டாட்டி. அது நல்லதா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஜெனிஃபர், சரிம்மா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா இவனை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஜெனிஃபர். சொல்றது கேளுமா, இவ சரியான பொம்பளை பொறுக்குமா. இப்பதான் சொல்லிட்டு போறாங்க. யாருப்பா சொன்னா உங்களுக்கு? என் கார்த்தி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல என் கார்த்தி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குறேன். என் கார்த்தி எவ்வளவு நல்லவன் எனக்கு மட்டும் தான் தெரியும். தெரியுமா? ஜெனிஃபர், அவன் உன்னை ஏமாத்துறான் ஜெனிஃபர். உனக்கு புரியுதா இல்லையா? போதும், நிறுத்துங்க. அவன் என்ன ஒரு நாளும் ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்ல. நான் அவனை லவ் பண்றேன்னு சொன்னப்போ அவன் நினைச்சிருந்தா என்னை ஏமாத்திருக்கலாம். நானும் உன்னை லவ் பண்றேன்னு போய் சொல்லிருக்கலாம். அவனுக்கு என்கிட்ட என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் ஒரு நாள் அப்படி பண்ணல. என்கிட்ட இருந்து விலகி விலகி தான் போனான். அவனை பத்தி எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னான். அதுக்கப்புறமாவும் நான் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, அவன் ஒண்ணு கெட்டவே இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொன்னேன். என்ன ஜெனிஃபர்? தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது கடவுளே? அழுகாத ஜெனிஃபர், எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன், எந்த சுச்சுவேஷன்லயும் சரி. நீ அழுகாத, சரியா? அழுதா நல்லாவே இல்ல. அழுகாத என் செல்லும்ல, அழுகாதடி ப்ளீஸ். வா, கொஞ்ச நேரம் உட்காரு. இத்தனை நாள் அப்பா பாசம் கிடைக்கலன்னு ஏங்கினேன். ஆனா என் அப்பாவே இன்னைக்கு பாசமா எனக்கு ஒண்ணு ஆயிருமோன்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசும்போது அவர் பாசத்தை உதாசனப்படுத்திட்டு விரட்டி விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கார்த்தி, நான் பண்ணது தப்பா? நான் பண்ணது தப்பா கார்த்தி? சொல்லுடா. இப்போ தப்பா கரெக்டான்னு பேசுற நிலைமையில இல்ல, சரியா? அழுகாத, எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. அழுகாதடி என் செல்லல. எனக்காண்டி இவ்வளவு தூரம் பேசியிருக்க, எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனை பேர் முன்னாடி பேசியிருக்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? செல்ல குட்டில, அழுகாதம்மா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அழுகிறத பார்த்தா என்னால தாங்கவே முடியல. அழுகாதடி. சொன்ன கேட்க மாட்டியா? சரி வா, தண்ணி குடிச்சிட்டு வருவோம் வா. வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். எதுவுமே வேண்டாம். நான் வேண்டாமா? சொல்லுடி, நான் வேண்டாமா? உன் அப்பா கூட போகணும்னு தோணுதா?
எந்த முடிவா இருந்தாலும் உன் முடிவுதான். கார்த்தி தப்பா எடுத்துப்பானே நீ நினைக்கவே வேண்டாம். உன் கூட எப்பவுமே இருப்பேன். நீ எந்த முடிவு எடுத்தாலும். இது இப்போ பண்ற சத்தியம் இல்ல. நான் ஆல்ரெடி உன்கிட்ட பண்ணதுதான். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். எந்த முடிவு எடுத்தாலும் கார்த்தி உன் கூடவே இருப்பான். உனக்கு தெரியும்ல? ஆ அழுகாதடி. மூஞ்செல்லாம் பாரு, அழுது அழுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேமராமேன் வேற உன்னையே ஃபோக்கஸ் பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கோ. போடா. செல்ல குட்டி, அழுகாதடி ப்ளீஸ். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன்னு தானே சொன்ன? ம் இப்ப ரொம்ப கஷ்டப்படுத்துற. இப்படி அழுது அழுது என்ன கஷ்டப்படுத்துறியே, ஏன்டி? சொல்லு. ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா உனக்கு? ஆமா, கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம தான் இவ்வளவு தூரம் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மூஞ்சே பாரு. கல்யாணம் நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்ததே இந்த கேள்வி கேட்பாங்களா யாராச்சும்? ஆ, நீ இப்படி அழுதா பின்ன எப்படி கேட்பாங்க? சொல்ல, பின்ன எப்படி கேட்பாங்க? அமைதியா போயிருக்கார்த்தி. இப்படி ஏன்டா பாம்பு மூஞ்சி வச்சுக்கிட்டே நீ ஏமாத்துற? ஏன் மாத்திரனா? ஆமா, என்னை ஏமாத்தி ஒரு மாய உலகத்துல வச்சிருக்க. ஏன்டா? என் செல்ல பொண்டாட்டியே, அழுகாதடி. நான் காலையில நாளைக்கு உனக்கு தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்கோ. நம்ம ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? உம் ஒரு 8-9 மணி நேரம். ஏன் அவ்வளவு நேரம் இருக்கு? ஏன் சீக்கிரமா போகாதா? நிலா கிட்ட சொல்லு. இந்த குட்டி நிலா அந்த பெரிய நிலாவை உன் வீட்டுக்கு போயிட்டு சூரியனை சீக்கிரமா அனுப்பிவிடுன்னு என் செல்ல நிலா குட்டி அந்த நிலா கிட்ட சொல்லுங்க, நிறைவேற்றிடும். உனக்கு எப்பவுமே விளையாட்டு தானா? என் செல்ல குட்டி அழுகுறால, அதான் இப்படி பேசினாலாச்சு சிரிப்பான்னு பாக்குறேன். ஆனா சிரிக்க மாட்டேங்கிறா. கண்ணுல இருந்து தண்ணீர் தான் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அழுக நிறுத்துவியா மாட்டியா? இல்லன்னு வச்சுக்கோ, மேடன்னு கூட பார்க்க மாட்டேன். கார்த்தி. நான் சிரிப்பு காட்டுறதுக்கு சிக்கு சிக்கு பண்ணுவேன்னு சொன்னேன். ஆ? ஆமாடி, சத்தியமா அதுதான் சொன்னேன். நீ வேற எதாச்சும் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சீ, போடா. சரி, சிரிப்பு வந்துட்டுல. என் செல்ல குட்டியில கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் நிக்கவே மாட்டேங்குது. என் செல்ல குட்டி கண்ணுல இருந்து தண்ணி தொடச்சுக்கோங்க. என் பட்டு குட்டியில அழுகாதடி. ம், சரி. இப்போ ஓகேவா? இதுக்கு முன்ன இருந்தது பரவாயில்ல. கார்த்தி. சும்மா சும்மா ஃபன் பண்ண வேற எதுவும் இல்ல. என் ஏஞ்சல் குட்டி எப்பவுமே அழகுதான். நீங்க சும்மா தானே சொல்றீங்க. சத்தியமா சும்மா சொல்லல, உண்மையதான் சொல்றேன். ஏஞ்சல் எப்பவுமே அழகுதான். என்ன கடைசி வரைக்கும் நல்லா பாத்துப்ப தானே? ஏன்டி நம்பிக்கை இல்லையா? தெரியல. இது என்னடி பதிலு? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தெரியலங்கிற. அப்ப என் மேல நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. அப்ப எப்ப தெரியும்? என் கழுத்துல தாலி கட்டுவல, அப்ப தெரியும் நினைக்கிறேன். நினைக்கிறியா? என் மேல நம்பிக்கை இல்லாம தான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டியா? மக்கு, யாராச்சும் நம்பிக்கை இல்லாம கல்யாணம் பண்ணிப்பாங்களாடா? நீ தானடி சொன்ன இப்போ தெரியலன்னு. நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ தான் ஏதாச்சும் சொல்லி அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தணும். உடனே என் மேல நம்பிக்கை இல்லையான்னு உடனே இவர் வேற அப்படியே கேட்பாரு. உனக்கு வாய் அதிகமாயிட்டு. குறைக்கிறேன், நாளைக்கு குறைக்கிறேன் மொத்தமா. சீ. ஏய், நான் நார்மலா தான் பேசுறேன், நீ தான் என்னென்னமோ நினைச்சுக்கிற. சீ, போ. சரி, சாப்பிடுறியா? கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றேன். வேண்டாம், கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருப்போமா ரெண்டு பேரும்? என்கிட்ட ஒரு 1 மணி நேரம் பேசு இப்படியே. சரி வா உட்காரு. ஆ, அதான் உன் புருஷன் போயிட்டாலடி. மரியாதையா இங்க இருந்து போயிட சொல்லிட்டேன். நின்னுகிட்டு இருந்த காலையில முறிச்சிருவேன். கம்பு எடுத்துட்டு வந்து ஆளையும் மூஞ்சியும் பாரு. பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கணுமா? அதை விட்டுட்டு பிள்ளைங்களை எப்படி பிரிக்கலாம்னு நினைக்க வந்துட்டாப்பல. மம்பரப்பட்ட மண்டை. மூஞ்சை பாரு, மூஞ்சை பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கு. சைனா மூக்கி. ஏய், இங்க பாரு, ஏகின்னுட்டு இருந்த வாயெல்லாம் உடைச்சிருவேன். மரியாதையா போயிட சொல்லிட்டேன். ச்சே, நீ எதுக்கு இப்படி உசு உசுனிக்கிட்டு இருக்க? என்கிட்ட மட்டும் நல்ல வாயாடி. நம்மள யாராச்சும் எதனா சொன்னாங்கன்னா எதிர்த்து பேசணும்னு தெரிய வேண்டாமா உனக்கு? நம்ம மேல தப்பு இல்லைன்னா நம்ம பேசலாம். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, புரிஞ்சு நடந்துக்கோ, சரியா? இல்லம்மா, அந்த ஆன்ட்டி எல்லாரும் முன்னாடி என்ன இப்படி சொன்னாங்க. அது ஒரு பைத்தியக்கார பொம்பளை, சரியா? அந்த பொம்பளை சொன்னதெல்லாம் கேட்டு அழுதுகிட்டு இருக்காத. சரி வா, அழுவாத. அம்மா உனக்கு சோறு தரேன். சரிம்மா. அண்ணா அவன் தான் ஜெனிஃபர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்ல, அவன் அப்புறம் வந்து சாப்பிட்டுப்பான். நீ வா, முதல்ல உனக்கு சோறு தரேன். அதுக்கப்புறமா பொண்ணையும் மாப்பிளையும் தனியா கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துக்கலாம், சரியா? நிறைய பேர் போட்டோ எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள இந்த ரெண்டும் வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு சே, எவ்வளவு நிம்மதியா நடக்க வேண்டிய கல்யாணம். இதுங்க என்னன்னா என்னென்னத்தையும் கூத்த பண்ணி விட்டுக்கிட்டு இருங்க. சரி வா போவோம். சரிம்மா. அழுகாதடி. அழுதியா வருதுமா.
சரிடி என் தங்க குட்டில அழுகாத. வெளியே ஐஸ்கிரீமு உனக்கு பிடிச்ச அந்த பால்கோவா அதெல்லாம் அண்ணன் வச்சிருக்கான். வா காலியாகிறதுக்கு முன்னாடி அம்மா உனக்கு நிறைய வாங்கி தரேன், உட்காந்து சாப்பிடு சரியா? அழுக கூடாது. யார் என்ன சொன்னாலும் இப்படி அழுக கூடாது மக்கா. அப்ப என்ன நினைப்பாங்க? நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? நம்ம மேல தப்பு இல்லைன்னா அந்த இடத்துல எதிர்த்து பேசுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை சரியா? ஆனா அன்னைக்கு நான் அப்படிதான் பேசினம்மா. அப்போ ஒரு ஆன்ட்டி என்ன அடிச்சிட்டாங்க. எப்பமா? அம்மா கிட்ட சொல்லவே இல்ல? ஸ்கூல் பக்கத்துலம்மா. சரி, இனிமே யார் என்ன சொன்னாலும் உன் மேல தப்பு இல்லைன்னா நீ எதிர்த்து தைரியமா கேள்வி கேட்கலாம். சரிம்மா. சரி வா. இந்த மாதிரி யாரத்த சொல்லிக்கிட்டு திரியுறது, இந்த வேலையெல்லாம் பாக்குறது? தெரியல மருமோல. இந்த மாதிரி கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குன்னு 4 பேர் ஊர்ல இருந்து வெட்டியே கிளம்பி வந்துருவாங்கன்னு நினைக்கேன். யாருக்கு தெரியும் இந்த மாதிரி பொருளையெல்லாம் யார் கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு. பாவம் அந்த அனுப்பில்லதான் அழுதுகிட்டே உள்ள போச்சு என்னமோ. ரகு போயா, போய் அணுவை சமாதானப்படுத்து. சரிம்மா. ஆமா மருமோல, உன் அம்மா எங்க? எப்பவுமே இந்த வேலையெல்லாம் உன் அம்மா தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. உன் அம்மா எங்க? இல்லாதப்பவே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அத்தை அவங்களே ஏதாச்சும் சொல்லாதீங்க அத்தை. சும்மா சும்மா அவங்களே சொல்லிக்கிட்டு. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா திருந்திட்டாங்க. சும்மா என் அம்மாவையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, அவங்க சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நேரத்துல சண்டைன்னு சொல்லிட்டு யாரோ பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ சண்டையான்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா இங்க இவ்வளவு பெரிய சண்டை. அதுக்குள்ள என் அம்மாவை இழுக்காதீங்க அத்தை ப்ளீஸ். அவங்க இந்த மாதிரி விஷயத்துல தலையிடுறதே இல்ல. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. முன்னாடி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அவங்க ரொம்ப திருந்தி போய் இருக்காங்க. சரிம்மா மருமவள, தெரியாம சொல்லிட்டேன். போய் உன் அம்மா சமையல் ரூம்ல இருக்காளா இல்லன்னா நாரதர் வேலை எங்கேயாச்சும் பாத்துக்கிட்டு இருக்காளான்னு போய் கண்டுபிடிப்போ. என்ன வெடுக்குன்னு வெடுக்குறா பாட்டி. ஏன் பாட்டி அவங்களை இழுக்குறீங்க இதுல? ஏடி, நானே வெளியே நின்று இந்த பையனோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவ சண்டைன்னோடனே என்ன சண்டைன்னு வந்து கேட்டா. அப்ப இந்த மாதிரியா அப்படியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தேவையில்லாம இவ்வளவு மூக்கு நுழைச்சா அதுல. அப்படியா தான் இருக்கும் போல. ஆமா இந்த கல்யாணம் நின்றுட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னான். இவளுக்கு என்ன ஆதாயம் இந்த கல்யாணம் நிக்கிறதுல? சொல்லு. அதான் எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. பாட்டி அவங்களை எப்பவுமே நீ தப்பாவே பாக்குறதுனால அப்படி தோணுமா இருக்கும். போ, அவங்களாலாம் எதுவுமே நடக்காது. அதுவும் இல்லாம அணு விஷயத்துல எதனா பண்றாங்கன்னு சொன்னா நம்பலாம். இந்த கல்யாணத்துல அவங்க பண்ணி என்ன ஆக போகுது? இந்த கல்யாணம் ஜெனிஃபருக்கும் கார்த்திக்கும் நடக்க போகுது. அவங்க 2 பேர் யாருன்னு கூட நம்ம பாட்டிக்கு தெரியாது. அப்புறம் எப்படி? எனக்கும் அந்த ஒரு விஷயம் தான் இடிக்குது. அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் சிக்கனா சிவனாண்டின்ற கதையா ஆட்ட நடு மத்தியில வச்சு நச்சக்குன்னு வெட்டிடுவேன். ஐயோ கடவுளே. போ பாட்டி, போய் தூங்குற வேலைய பாரு. நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம். இப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தனா நாளைக்கு காலையில எந்திக்க முடியாது. இங்கேயே ரூம் இருக்கான். போ. சரி சரி, நான் கிளம்புறேன். ரேஷ்மாக்கா, உனக்கும் என்னடா? எனக்கு எதுவும் இல்ல. ஆனா பாட்டி சொல்றத பார்த்தா எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. உங்க வீட்ல திடீர்னு பணம் வந்தது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இல்ல? அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்ல. போயிட்டு முதல்ல உன் அம்மா எங்கன்னு பாரு. ஆமா ஷாலினி எங்க? வரவே இல்லையா அவ? ஐயோ கடவுளே, அதை ஏன் கேக்குறீங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே வர முடிஞ்சா வர, அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டான். அவ அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் தானே கோட் சூட்லாம் போட்டுட்டு வந்த. இது யாருக்கு அதுக்குள்ள உங்ககிட்ட சொன்னது? அதெல்லாம் தெரியும், சொல்லு. ஆமா, அது என்னமோ உண்மைதான். அதான் அவங்க வர போறது இல்லையே, அப்புறம் என்ன பண்ண? நாளைக்கு வேற கெட்டப் வச்சிருக்கேன். என்னடா கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன ஆக்டரா? அட நீங்க வரக்கா, இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டா வச்சு கல்யாணம் ஆகுதுன்னு பாக்குறேன். எங்க முடிய மாட்டேங்குது. என் அம்மாவை வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படியாச்சும் பேசி முடிச்சிடணும். ஏதாச்சும் என் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றது. உனக்கு என்னடா, தங்கமான பையன். அதெல்லாம் நல்லபடியா கல்யாணம் நடக்கும், எந்த கவலையும் இல்லாம போ. இது கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? சும்மாதான் சொன்ன போடா. அக்கா. உண்மையாவே நீ நல்ல பையன் தான் சரியா? ஷாலினி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஓகேவா? ஓ, நானே அவகிட்ட சொல்றேன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி. அவங்க அம்மா கிட்டயும் சொல்றேன் சரியா? ஐயோ அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒருவேளை கல்யாணம் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன கேட்டாலும் பண்றேன். ஏன்டா இவ்ளோ ஆர்வமா இருக்க கல்யாணத்துல? பின்ன என்னக்கா, இவனுங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு ஜோடி ஜோடியா சுத்துறானுங்க. எங்கேயாச்சும் கூப்பிட்டா வர மாட்டானுங்கக்கா. ஏன் பொண்டாட்டி கூப்பிடுறா, ஏன் பொண்டாட்டி கூட போகணும், ஏன் பொண்டாட்டின்னு இருக்காங்க. அதான் நானும் முடிவு பண்ணிட்டேன். நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனிமே ஏன் பொண்டாட்டி கூட நானும் ஜாலியா சுத்த போறேன். நல்ல குறிக்கோள் தான்டா. இதே மாதிரி ஃபாலோ பண்ணு, லைஃப்ல உருப்பிட்டுருவ. என்னக்கா? போ, போய் சாப்பிட போன அம்மா எங்கன்னு பாரு. கல்யாணத்தை பத்தி பேச வந்துட்டான். போடா போ. நீங்க வரலையாக்கா சாப்பிட? ரகு அனு கிட்ட பேச போயிருக்கான்ல, ரகு கூட வர. நீ போய் சாப்பிடு அம்மா கூட. சரிக்கா. விளையாட்டு பிள்ளை. லூசு பொண்டாட்டி, இங்கதான் இருக்கியாடி? ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க நீ?
ஒண்ணு நடக்கல. ஷோ கடவுளே. என்ன? இங்க பாருடி என் செல்ல பொண்டாட்டி. என் பொண்டாட்டி நெருப்புன்னு எனக்கு தெரியும். நான் தொட்டாலே அடிக்கடிக்கு சுட்டுறா. இதுல வேற ஒருத்தவங்க கூட தொடர்புல இருக்கான்னா நான் நம்பிடுவேனா? எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா ரகு? அனு, பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்கம்மா. நம்ம அதை பத்திலாம் கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், நம்ம வாழ்க்கைய வாழ முடியாது. ம். இங்க பாருடி என் செல்ல குட்டாடி. குட்டாடி குட்டாடி அழுவாதடி. சீ, போ. நானே கழுதிட்டு இருக்கேன், நீ வந்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அழும்போது இன்னும் அழகா இருக்கியா? அதான் என்னென்னமோ தோணுது. இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கன்னு. உன்ன இது ரோடு. ரோடு தான், நான் வீடுன்னு சொல்லலையே. ஆனா ரோட்ல இருக்கும் போது என் பொண்டாட்டி அழுகுறா. ரோட்ல நின்னுட்டு இருக்கும் போது தான் எனக்கும் அப்படி இப்படின்னு தோணுது. மரியாதையை தள்ளி பேரு சொல்லிட்டேன். என் செல்ல குட்டி இல்லடி, அழுகாதடி என் செல்ல பொண்டாட்டி. இங்க பாரு, அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இப்படி அழுதுட்டு இருக்க. ஆனா என்னாலதான் கார்த்திக் கல்யாணமும் நிக்க போதில்ல. யாரு அவங்க கல்யாணம்? அவங்க ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ரொமான்ஸ் சீனை ஆன் பண்ணிட்டாங்க. நம்ம தான் லேட்டு. போய் சொல்றீங்க. அட சத்தியமா தாண்டி, அவன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரொமான்ஸ் சீன் ஆன் பண்ணிட்டாங்க. ஆமா, செல்லங்கிறான், வெள்ளங்கிறான், பட்டம்மாங்கிறான், என்னென்ன சொல்றான் தெரியுமா? அப்ப கல்யாணம் ஸ்டாப் ஆகலையா? அவங்க 2 பேர் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அத நினைச்சு நீ கவலைப்படாத. இப்படி அழுதுட்டே இருந்தான்னு வச்சுக்கேன், இவன் வயித்துல இருக்க என் குட்டி பாப்பா என்ன நினைக்கும்? அம்மா இப்படி எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கா, அவ சரியான அழு முஞ்சு அப்படின்னு நினைக்காது? நீங்க தான் அப்படி சொல்லி தருவீங்க. பாப்பாலாம் ஒண்ணும் நினைக்காது. நீங்களே உன் அம்மா அழுமுஞ்சி, டியூப் லைட் அப்படி இப்படின்னு சொல்லி தருவீங்க, எனக்கு தெரியும். எப்படி நான் சொல்லாமே உன்னை பத்தி உனக்கு கரெக்டா தெரியுது? ராகு, என் செல்ல பொண்டாட்டியே, நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சரியா? என் செல்ல குட்டி, லவ் யூடி. வா, மாமா உன்னை தூக்கிட்டு போறேன். அதெல்லாம் வேண்டாம், நானே நடந்து வருவேன். ஆஹா, முடியாது முடியாது, நான் தூக்கிட்டு தான் போவேன். ராகு, அப்போ தூக்கிட்டு போக கூடாதுன்னா ஒரு கண்டிஷன். அதெல்லாம் முடியாது. நீங்க ஏடா கூடமா ஏதாச்சும் கேட்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இப்ப சிரிக்கீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லை, நீயா நினைச்சல அதான். இப்படி அழுதுட்டே இருந்தேன்னா நான் தூக்கிட்டு போவேன். அழுகாம என் கூட சமத்தா வர மாதிரி இருந்தா ஓகே. சரி, அழுகல. இப்போ பக்கம் எப்படி இருக்கா அனு? அழகு தேவதை குட்டி பாப்பா மாதிரி இருக்கால? அப்படியா இருக்க? சும்மாதான் சொன்னேன். ராகு, என் செல்ல குட்டிட்டு நீ எப்பவுமே அழகுதான். வாங்க. சரி வா, உள்ள போவோம்.